வெல்கம் டு மூன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேத்தா தேர்வு 15க்கான கரெக்ஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விருந்தே புதுமை என கூறியவர். விருந்தே புதுமை என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியர். செகண்ட் கொஷின், மோப்ப குலையும் அனிச்சம் என விருந்தினரை வரவேற்கும் முறையே கூறும் நூல். மோப்ப குலையும் அனிச்சம் என விருந்தினரை வரவேற்கும் முறையை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பினர் என கூறும் நூல். காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்பினர் என கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, பொருநராற்றுப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் எனும் செய்தியை கூறும் நூல். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் எனும் செய்தியை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுபானாற்றுப்படை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருந்தாயினும் விருந்தோடு உண் என கூறியவர். மருந்தாயினும் விருந்தோடு உண் என கூறியவர். ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழை இலை விருந்து விழா என ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு. வாழை இலை விருந்து விழா என ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு. ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம் இதை கொண்டாடுவாங்க ஆண்டுதோறும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? முதல் கூற்று, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றிணை. சரி. இரண்டாவது, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். சிலப்பதிகாரம். இரண்டாவது சரி. மூன்றாவது, குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். கலிங்கத்து பரணி. தவறு. குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். இது கூறின புறநானூறு. பொருந்தாயினை ஆப்ஷன் சி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விருந்தோம்பல் சுவரோவியம் எங்கு காணப்படுகிறது? 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விருந்தோம்பல் சுவரோவியம் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிதம்பரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. காசிகாண்டம். முதல் கூற்று, அதிவீரராம பாண்டியர் அவர்களால் இயற்றப்பட்டது. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, வெற்றி வேர்க்கை இவர் இயற்றிய மற்றொரு நூலாகும். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, சீவலமாறன் எனும் பட்டப்பெயரால் அழைக்கப்படுகிறார். மூன்றாவது கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூர்ம அந்தாதி. லிங்க புராணம், நைடதம், வாயு சம்ஹிதை இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். பொருந்தாதது கூர்ம அந்தாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என கூறும் நூல். கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என கூறும் நூல். ஆன்சர் விவேக சிந்தாமணி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசிகாண்டம் குறிப்பிடுவது. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசிகாண்டம் குறிப்பிடுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 9. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரி. ஆரி அருமை. சரி. இரடி திணை. படுகர் பள்ளம். பொம்மல் சோறு. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. மலைப்படுகடாம். முதல் கூற்று, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, 583 அடிகளை கொண்டது. இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மலை படுகடாமின் பாட்டுடை தலைவன். மலை படுகடாமின் பாட்டுடை தலைவன். ஆன்சர்
நன்னன் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அசையி என்பது ஆன்சர் சொல்லிசை அளபடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? வட்டார வழக்கு சொற்கள். பதனம் கவனமாக சரி, மகுளி சோற்று கஞ்சி சரி, வரத்துக்காரன் இளையவன் தவறு, வரத்துக்காரன்னா புதியவன். பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கரங்கு இசை விழாவின் உறந்தை என அகநானூறு கூறும் மாவட்டம். கரங்கு இசை விழாவின் உறந்தை என அகநானூறு கூறும் மாவட்டம். ஆன்சர் திருச்சி ஆப்ஷன் டி. திருச்சி. திருச்சியில உறையூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. கோபல்லபுரத்து மக்கள். முதல் கூற்று 1991 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, இதன் ஆசிரியர் கி. ராஜநாராயண். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று, இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். மூன்றாவது கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. 9 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். பாடினால் கண்ணகி பெயரச்ச தொடர் தவறு. பாடினால் கண்ணகி வினைமுற்று தொடர். வருக 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 அடுக்கு தொடர் சரி. சால சிறந்தது உரி சொற்றொடர் சரி. அப்ப பொருந்தா இணை எது? ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிற்றூர். பாக்கம்னா சிற்றூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதில் பயின்று வரும் அணி எது? வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இதில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உவமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் வலுத்தற்று இதில் பயின்று வரும் அணி எது? நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் வலுத்தற்று இதில் பயின்று வரும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உவமை அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும்? யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி. நடுநிலையாக கடமை தவறாமல் இருப்பவர்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டறிந்த செயற்கை நுண்ணறிவு. நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டறிந்த செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாட்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி. இலா எனும் உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாரத ஸ்டேட் வங்கி. இந்த இலா அதோட விரிவாக்கம் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெப்பர் என்பது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? பெப்பர் என்பது எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜப்பான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட கோவில். சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையில் கீழ் கட்டப்பட்ட கோவில். ஆன்சர் ஆப்ஷன் பி. சிவன் கோவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாளாத காதல் போல் மாயத்தால் நோயாளன் அடியோடிட்ட சொல்லின் பொருள். மாளாத காதல் போல் மாயத்தால் நோயாளன் அடியோடிட்ட சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி. மாயத்தால் விளையாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது? வித்துவக்கோடு என்னும் ஊர் எங்கு உள்ளது? ஆன்சர் கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 6ஆம் திருமொழியாக உள்ளது தவறு. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. முதல் கூற்று தவறு.
இரண்டாவது கூற்று இதில் 105 பாடல்கள் உள்ளன. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குலசேகர ஆழ்வாரின் காலம். குலசேகர ஆழ்வாரின் காலம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? முதல் விசும்பு வானம் சரி. ஊழி யுகம் சரி. ஆர்த்தருபு குளிர்ந்த மலை தவறு. ஆர்த்தருபுனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தன் பொருள். வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஊழ்னா முறை. அப்போ பொருந்தா இணை எது? ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என கூறும் நூல். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என கூறும் நூல். ஆன்சர் திருவாசகம் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. ஊழ் ஊழ் அடுக்கு தொடர். வளர்வானம் வினைத்தொகை. செந்தி பண்புத்தொகை. வாரா ஒன்றன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர். நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி எட்வின் ஹப்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. பரிபாடல். பரிபாடல் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று தவறு. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று இது ஓங்கு பரிபாடல் என அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று இதில் 24 பாடல்களே கிடைத்துள்ளன. மூன்றாவது கூற்றும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சென்னை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1988ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்கால ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர். தற்கால ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர். ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என கரூர் மாவட்டத்தின் கருவூரை கூறும் நூல். கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என கரூர் மாவட்டத்தின் கருவூரை கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது. ஆன்சர் வலுவமைதி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வலு எத்தனை வகைப்படும்? வலு 7 வகைப்படும். திணை வலு 2, பால்வலு 3, இடவலு 4, காலவலு 5, வினாவலு 6, விடைவலு 7 மரபுவலு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா இணை எது? என் அம்மை வந்தால். திணை வலுவமைதி. முதல் இது சரி. இரண்டாவது வாடா ராசா பால் வலு அமைதி. இரண்டாவது சரி. மூன்றாவது கத்துங்குயிலோசை இடவலு தவறு. கத்துங்குயிலோசை மரபு வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் கால வலுவமைதி. இது சரி. அப்போ பொருந்தா இணை ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீ நீர் நீவிர் என்பன. நீ நீர் நீவிர் என்பன.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்னிலை பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்றை கவனி. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி. சரி. இரண்டாவது, அன்றாட வாழ்வில் அறிவியல். சா தமிழ்ச்செல்வன். இரண்டாவது சரி. மூன்றாவது, காலம். ஸ்டீஃபன் ஹாக்கிங். மூன்றாவது சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ளார். தவறு. முதல் கூற்று தவறு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டிருப்பாரு. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, கலிங்கத்து பரணியிலும் செயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளார். இரண்டாவது கூற்று சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இப்புறநானூற்று வரிகள் குறிப்பிடுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனித்து உண்ணார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை அடகு வைத்து விருந்தளித்த செய்தியை குறிப்பிடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை அடகு வைத்து விருந்தளித்த செய்தியை குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விதை விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எந்த நூலில் காட்டப்படுகிறது? விதை விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எந்த நூலில் காட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை எந்த நூலில் புலப்படுத்துகின்றன? விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை எந்த நூலில் புலப்படுத்துகின்றனர்? ஆன்சர் குறுந்தொகை. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்த பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர். இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்த பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர். ஆன்சர் அம்சப்பிரியா. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தன் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தன் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் இக்கவிதை அடிகளை பாடியவர். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் இக்கவிதை அடிகளை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காசிகாண்டம் என்பது? காசிகாண்டம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, கி ராஜநாராயணின் சொந்த ஊர் இடைச்செவல். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் இடைச்செவல் மக்கள் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி இந்நூலை படைத்துள்ளார் கி ராஜநாராயண். இரண்டாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல். இந்திய விடுதலை போராட்டத்தினை
பின்னணியாக கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி கோபாலபுரத்து மக்கள் நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 பிள்ளையார்பட்டி சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். முதல் கூற்று தவறு. பிள்ளையார்பட்டி வராது. கோவில்பட்டி சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று காய்ந்து கெடுக்கிற பெய்து கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் கரிசல் இலக்கியங்கள். இரண்டாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை கவனி. முதல் கூற்று கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியோர் கி ராஜநாராயணன். இரண்டாவது கூற்று சரி. மூன்றாவது கூற்று கரிசல் இலக்கிய பரம்பரையில் உள்ளவர்கள் பா ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுச்சாமி. மூன்றாவது கூற்று சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 கூத்தராற்று படை மலைப்படுகடாம் எனவும் அழைக்கப்படுகிறது. முதல் கூற்று சரி. காரணம் மலையை பானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலை படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது காரணமும் சரி. அப்ப ஆன்சர் கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மைகடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என குறிப்பிடும் நூல். மைகடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி முக்கூடர் பல்லு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி. இப்பாடல் வரிகள் யாருடையது? கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி. இப்பாடல் வரிகள் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் சி காளமேக புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலை எழுதியவர். திருக்குறள் தெளிவுரை என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். செவ்விய இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இரண்டாவது காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். மூன்றாவது பக்தி இலக்கியம் டெவோஷனல் லிட்ரேச்சர். நாலாவது பண்டைய இலக்கியம் ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1 இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று வாட்சன் என்னும் செயற்கை நுண்ணறிவு கணினியை உருவாக்கிய நிறுவனம் TCA. தவறு. இரண்டாவது கூற்று வாட்சன் என்னும் செயற்கை நுண்ணறிவு கணினியை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா IBM. இரண்டாவது கூற்று தவறு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இவ்வாறு கூறியவர். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இவ்வாறு கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். ஆன்சர் பரிபாடல். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விசும்பின் ஊழி ஊழ் செல்ல என தொடங்கும் பரிபாடல் வரியினை பாடியவர். விசும்பில் ஊழி ஊழ் செல்ல என தொடங்கும் பரிபாடல் வரியினை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீரந்தையார். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை எந்த இலக்கியம் மூலம் அறிந்து கொள்ளலாம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல்,
இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை எந்த இலக்கியம் மூலம் அறிந்து கொள்ளலாம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சங்க இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர்? பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளதாக உரையாசிரியர்கள் கூறியுள்ளனர்? ஆன்சர் 70. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது எத்தனை பாடல்கள்லாம்? 24 தான் கிடைச்சிருக்கும் பரிபாடல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். கூற்று 1, மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்று கூறியவர் ஐன்ஸ்டீன். இரண்டாவது கூற்று தவறு. அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல, அது அறிவின் மாயையே என்று கூறியவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் கூறியிருப்பார். இப்போ இரண்டாவது கூற்று தவறு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்பெயல் என்பதன் பொருள். தன்பெயல் என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, குளிர்ந்த மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜான் வீலர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கருந்துளை உண்மையாகவே கருப்பாக இருப்பதில்லை என்பது யாருடைய ஆராய்ச்சி முடிவு? கருந்துளை உண்மையாகவே கருப்பாக இருப்பதில்லை என்பது யாருடைய ஆராய்ச்சி முடிவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று. உலகம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இன் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது. கூற்று சரி. காரணம், கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை கோட்பாடுகளால் வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு விளக்கியதால் எளிதில் உலக மக்கள் புரிந்து கொண்டனர். காரணம் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றின் ஸ்டீஃபன் ஹாக்கிங் உடன் தொடர்புடைய விருதுகளில் சரியானது? முதல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது சரி. இரண்டாவது காப்லி பதக்கம், இரண்டாவது சரி. மூன்றாவது அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, மூன்றாவது சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர்? விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோ நினைவு நாளில் இறந்தார். தவறு. முதல் கூற்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோ நினைவு நாளில் பிறந்தார். இரண்டாவது கூற்று, ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டைனின் பிறந்த நாளில் பிறந்தார். தவறு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டைன் பிறந்த நாளில் இறந்தார். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர்? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐன்ஸ்டைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர்? வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 40. நெக்ஸ்ட் கொஸ்டின். பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆன்சர்
ஆப்ஷன் டி வானத்தையும் பேரொளியையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உனது அருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? உனது அருளே பார்ப்பன் அடியனே யாரிடம் யார் கூறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி இறைவனிடம் குணசேகர ஆழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுவது. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்ற ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி பால் வலு அமைதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ். இரண்டாவது, விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி. நெக்ஸ்ட், அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ். நெக்ஸ்ட், புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 2314. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே என்னும் பாடல் வரிகளை பாடியவர். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே என்னும் பாடல் வரிகளை பாடியவர். ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறவெனவே புளித்த மோரும் ஔவையாரின் பாடல் வரிகள் மூலம் அறியும் செய்தி. வரகரிசி சோறும் வழுந்துணங்காய் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் ஔவையாரின் இப்பாடல் வரிகள் மூலம் அறியும் கருத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்தி எந்த இயலில் ஓர் அதிகாரத்தை அமைத்துள்ளார்? திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்தி எந்த இயலில் ஓர் அதிகாரத்தை அமைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லறவியல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூலின் வேறு பெயர். வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நூலின் வேறு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி நருந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நண்பா எழுது என்பது எந்த தொடர்? நண்பா எழுது என்பது எந்த தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி விழித்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் எச்சம். ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் எச்சம். ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டுநிலை பெயரெச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, வேண்டிய கூடிய தக்கவல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகிறது. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, கூட்டுநிலை பெயரெச்சங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி. இரண்டாவது சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரடி பொம்மல் பெருகு வீர் இதன் தொடர் உணர்த்தும் பொருள். இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி தினைச்சோற்றை உணவாக பெறுவீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மான விரல்வேல் வையிரியம் எனினே அடியோடிட்ட சொல்லின் பொருள். மான விரல்வேல் வையிரியம் எனினே அடியோடிட்ட சொல்லின் பொருள். வையிரியம்னா கூத்தர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி கூத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலை எழுதியவர். சிறுவர் நாடோடி கதைகள் என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆறாம் திணை என்னும் நூலை எழுதியவர். ஆறாம் திணை என்னும் நூலை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கு சிவராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளவில் விற்பனையாகும் ஒரே ரோபோ. உலகளவில் விற்பனையாகும் ஒரே ரோபோ. ஆன்சர் ஆப்ஷன் பி பெப்பர். இது ஜப்பானோட சாஃப்ட் வங்கி உருவாக்கியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இக்கவிதை வரியில் அறிவுமதி எதை பற்றி கூறியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனப்படும். கூற்று 1. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனப்படும். முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இரண்டாவது கூற்று தவறு. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. தேங்க்யூ.